ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸு, இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாத்திரம் தான். நல்ல பவுல் மாதிரி இருக்கக்கூடியது. வெஞ்சனமோ இல்லை ஏதாவது கொஞ்சம் தயிர் மாவுக்கோ எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. ஒரு சின்ன சைஸ் பாத்திரம் தான். 3.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. கரெக்டாக அதுக்கு பொருந்துற மாதிரி ஒரு மூடியும், மேலாக வைக்கிற மாதிரி ஒரு மூடியை பிடிச்சி நம்ம எடுக்க முடியாது. மேலாக வச்சுக்கிறதுக்காக பொருந்துற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மூடி. இது வந்து உங்களுக்கு 3.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் உள்ளது. 1.25 லிட்டர் கிட்ட கெப்பாசிட்டி. 1400 விலைக்கு கொடுக்குறேங்க. 1400. மூடியோடு இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது வந்து மங்கில் இருக்கக்கூடிய 2 பிளேட்டு தான். இது வந்து உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் பிளேட்டு, தாம்பாளம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரெண்டு சைஸ் இருக்குது. ஒன்று வந்து 11 இன்ச்சு, இன்னொன்று வந்து 10.5 இன்ச்சு. 10.5 இன்ச்சு இருக்கக்கூடியது டின்னர் பிளேட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்த்து தாங்க விலைக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இது ரெண்டும் சேர்த்தா ஒரு பீஸ் வந்து 900, 2 பீஸும் 1800 விலைக்கு கொடுக்குறேன். 2 பீஸும் செட்டாக தான் கொடுக்குறேன். 1800. அடுத்தா பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு வாழைக்காய் சீவுறது தான். பஜ்ஜி போடுறதுக்கு சீவக்கூடிய ஒரு கட்டை. இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து 11 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 950 விலைக்கு கொடுக்குறேன். 950. வித்தியாசமான பொருட்களாக தான் பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். இப்போ ரேட் சொல்கிறது எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர். அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தூக்கு தான். இது வந்து உங்களுக்கு ஒரு இட்லி பொடியோ இல்லை ஒரு சின்னது ஜீனி இந்த மாதிரி எதுவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது, உள்ள ஈயம் புசியே இருக்குது. இந்த தூக்கு வந்து ஒரு பீஸ் வந்து 800 விலைக்கு கொடுக்குறேங்க. இதுவும் நல்ல வரம்பு மடக்கி விட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான். சின்ன பீஸு அதிகம் கிடைக்கிறதில்ல, கடைக்கு நம்ம போட்டுட்ருக்கோம். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலே இருக்கக்கூடிய ஒரு கங்கா யமுனா சொம்புன்னு சொல்லக்கூடியது. இது 3 மெட்டல்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி உள்ளதில் சின்ன சைஸ். நம்ம ஏற்கனவே இன்ன வரைக்கும் நிறையா போட்டிருக்கோம். எல்லாமே பெரிய சைஸாக இருக்கும். இது சின்ன சைஸு, 3.5 இன்ச்சு தான் சைஸ் இருக்கக்கூடியது. ஒரு 300 ml தான் பிடிக்கும். இந்த பீஸ் வந்து 850, 815 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து உங்களுக்கு வெங்கலத்தில் உள்ள ஒரு உருளி தான். நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு உருளி, பருப்பு உருளி. சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஒரு 1.25 லிட்டர் 1.5 லிட்டர் பிடிக்கக்கூடியது. 1900 விலைக்கு கொடுங்க. 1900ங்க. இது நல்ல வெங்கல உருளி, நல்ல கண்டிஷனில் ஃப்ரெஷ் பீஸாக இருக்கக்கூடியது. அடுத்தா பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு. இது நல்ல உருட்டை சொம்புன்னு சொல்லக்கூடியது. நல்ல உருண்டையாக பானை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சொம்பு. நல்ல அகலமாக இருக்கக்கூடியது. வாயகலம் நல்ல வாய்க்கிட்ட மட்டும் நல்லா குறுகலாக வரும். வித்தியாசமான ஒரு டைப்பில் இருக்கிறது. 1400 விலைக்கு கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 6 இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது. வாயகலாம் 4 இன்ச்சு இருக்கக்கூடியது. 1.25 லிட்டர் கிட்ட பிடிக்கும். நல்ல பெரிய சைஸ் தான் இது. நம்ம கலசம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா உருண்டையாக இருக்கக்கூடிய ஒரு சொம்பு. நல்லா அந்த உருட்டை ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு அது. அடுத்தா பார்க்குறது ஒரு குவலை தான். நம்ம பாத்ரூமில் போட்டுக்கிறதுக்கோ இல்லை நம்ம எதுவும் மல்டி பர்பஸாக ஒரு படி மாதிரி அளக்கிறதுக்கோ எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். 1 லிட்டர் கிட்ட கெப்பாசிட்டி இது. 5 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. 950 கொடுக்குறேன் அந்த குவலை. அடுத்தா பார்க்குறது 2 ஆப்பிள் தூக்கு தான். ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, அடுத்தது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு. பெரிய சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு உள்ளது. சின்ன சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு உள்ளது. பெருசு வந்து உங்களுக்கு 2.5 லிட்டர் கிட்ட பிடிக்கும். சின்னது வந்து 1.25 லிட்டர் பிடிக்கும். இந்த பெரிய சைஸ் தூக்கு எல்லாம் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில், நல்ல பளபளப்போட நல்ல ஷைனிங்கில் இருக்குது. எல்லாமே அதில் கைரேகை அச்சு முதற்கொண்டு தெரியுது பாருங்கள். அந்தளவுக்கு புழங்காத பீஸு. ஒவ்வொரு தடவையும் வாங்கிட்டு வரதும் மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி பொருட்கள் தான் பார்த்து எடுத்துகிட்டு வரேன். இதுக்கு வாங்குகிற இடத்துல கொஞ்சம் ரேட் கூட இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம ஃப்ரெஷ் பீஸாக தான் பார்த்து எடுத்துகிட்டு வரோம். அந்த காலத்து பீஸு புழங்காதது, அப்படியே அந்த காலத்து பாலிஸோடையே இருக்கக்கூடியது. உள்ள ஈயமும் நல்ல வெள்ளி ஈயப்பூச்சு. இது வந்து உங்களுக்கு 1900 விலை கொடுக்கணும். 1900. சின்னது வந்து 1600. இதுவும் அதே மாதிரி தான். நல்ல கண்டிஷனில் புது ஈயத்தோடு இருக்குது. அந்த காலத்து பீஸு, ஆனால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியது.
நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பீஸ். தனித்தனியாகவே வேணால் வாங்கிக்கலாம். 1900 பெருசு, 1600 சின்னது. அடுத்ததாக இருக்கிறது காஃபி ஃபில்ட்ரு. இது வந்து காஃபி ஃபில்ட்ரு கொஞ்சம் பெரிய காஃபி ஃபில்ட்ருங்க. ஒரு காஃபி ஃபில்ட்ரு ஆகி கீழே வடிகிற அந்த இது கெப்பாசிட்டி மட்டுமே 1/2 லிட்டர். ஒரு கீழே இருக்கிறதோட இது மட்டுமே 1/2 லிட்டர் 600 ml மேலே பிடிக்கக்கூடியது. நல்ல பெரிய சைஸு. கொஞ்சம் நிறைய பேருக்கே நம்ம காஃபி விளாவலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்ல பளபளப்போட நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இதில் வந்து அந்த டிகாஷனுக்கு காஃபி தூள் போட்டுட்டு அதுக்கு மேலே வைக்கிற மாதிரியா ஒரு அக்சசரி சில இதில் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். அந்த இதோடு இருக்கக்கூடியது. செட்டிநாடு ஃபில்ட்ருங்கிறது வேறு மாதிரி இருக்கும். இந்த ஃபில்ட்ரு வேறு மாதிரி இருக்கும். ஒன்று வித்தியாசப்படும். இது குமிழ் முடி நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். இந்த ஃபில்டருக்கு ஃபுல்லாக மேலே அந்த டிசைன் வச்ச மாதிரி இருக்கிறது வரும். இது வந்து உங்களுக்கு 2300 விலை கொடுக்கும். 2300ங்க. நல்ல கண்டிஷனில் உள்ளது. நிறைய பேருக்கு போடலாம். நல்ல பெரிய சைஸு. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். அது 2 சைடும் புடி வச்சு நல்ல பெரிய பாத்திரம் இது. இது வந்து நம்ம கிச்சன் மேடையில் நம்ம பாத்திரம்லாம் கழுவுற இடத்துல கூட போட்டு வச்சுக்கிட்டு நம்ம கழுவுறதுக்கு அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிளான்டர் மாதிரி கீழே பேஸ் இருக்கும், சைடில் 2 சைடும் புடி இருக்கும். இதே இப்போ வந்து என்கிட்ட 2 பீஸ் இருக்குது. இந்த சைடும் அந்த சைடும் ஒரு டேபிள் மாதிரி வச்சு அது மேலே வச்சு ஒரு பிளான்டர் மாதிரி அதுக்கு மேலே ஏதாவது வச்சு வைக்கலாம். ஏன்னா மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல அகலமாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து 7 இன்ச்சுக்கு 1 அடி இருக்கக்கூடியது. இது வந்து உங்களுக்கு அடியில் பேஸ் இருக்கிறதுனால சமையல் பர்பஸ் கிடையாதுங்க. இது அடுப்புலலாம் வைக்க முடியாது. சும்மா எடுத்து மற்ற புழக்கத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து 2600 விலை கொடுக்குறேன். 2600 விலை கொடுக்குறேன். அடுத்த பார்க்குறது வந்து ஒரு தஞ்சாவூர் ஆர்ட்டு தான். கஜலக்ஷ்மி படம். நல்ல இது வந்து கொஞ்சம் படம் வந்து அந்த காலத்து படம், இப்போ உள்ளது கிடையாது. ஃபாயில் ஒர்க்கு வந்து நல்ல கோல்டு கலரில் நல்ல மஞ்சேன்னு இருக்கும் அந்த ஃபாயிலு. இப்போ உள்ள ஃபாயில்லாம் அந்தளவுக்கு கண்டிஷனில் வரதில்லை. அதே மாதிரி இந்த யானை உருவம்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அது வருஷம் தெரியும் அதில். இது கொஞ்சம் அந்த காலத்தில் உள்ள ஒரு தஞ்சாவூர் ஆர்ட்டு பெயிண்டிங்கு. நல்ல கண்டிஷனில் இருக்குது. சைஸ் வந்து 1.5 அடிக்கு 1.25 அடி இருக்கக்கூடிய சைஸ் இது. ஹைட் வந்து 1.5 அடி, அகலம் வந்து 1.25 அடி இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. 9400 9400 விலை கொடுக்குறேங்க. நமக்கு கிடைக்க வாங்கி போட்டுட்ருக்கோம். சில நேரங்களில் ஒவ்வொரு இது கிடைக்கிது. இது நல்லா அந்த காலத்து பீஸுங்கும்போது இந்த ஃபாயிலோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். பின்னாடி ஹூக் இருக்குது, நம்ம செவுத்தில் மாட்டி விட்டுக்கிற மாதிரி. பீஸ் வந்து 9400. நல்ல கனமாக இருக்குது. வெயிட்டே தூக்கிறதுக்கே அவ்வளோ வெயிட்டாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது வந்து தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி பெட்டி தான். இந்த காய்கறி பெட்டி பெரிய சைஸ் பெட்டிங்க. ஒட்டுமொத்தமாக எல்லா காய்கறியும் உள்ளே போட்டு நம்ம ஒரு கிச்சன் மேடையில் ஒரு ஓரத்தில் இதை வச்சுட்டோம்னா அதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா சைஸ் வந்து 1.5 அடிக்கு 1.5 அடி இருக்கக்கூடியது. ஹைட் வந்து 5 இன்ச்சை விட கொஞ்சம் 5 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடியது ஹைட்டு. நல்ல கெப்பாசிட்டி நிறையா கொள்ளல. ஒரு வெங்காயம், தக்காளி எல்லாமே இதில் போட்டு நம்ம ஒரே இதிலேயே நம்ம மல்டிப்புளாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல ஷேப்பும் நல்ல வித்தியாசமாக உள்ளது. அதே மாதிரி லாக் உள்ளது. மேலே இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு லாக் போட்டுக்கிற மாதிரியாக இருக்கக்கூடியது. பூட்டே போடலாம், அந்த மாதிரி லாக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நல்லா அதே மாதிரி பலகை வந்து 3/4 இன்ச்சுக்கு. இது வந்து ஒன்றும் இல்லை, சும்மா தண்ணி தான் லேசாக பட்டுருச்சு. காஞ்சிச்சுன்னா சரியாயிடும். பலகை பார்த்தோம்னா நல்லா ஒரு 3/4 இன்ச்சு இருக்குது பலகை. சைஸ் பார்த்தோம்னா இந்த சைஸே 3/4 இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு பலகை. அவ்வளோ கனமாக இருக்கக்கூடிய பலகை. நல்ல கண்டிஷனில் இருக்குது. எப்போயாவது தான் காய்கறி பெட்டி இவ்வளோ பெரிய சைஸ் கிடைக்கும். பெரிய சைஸுங்கிறதுனால வலையே பாருங்கள், வலை அடிக்கிறதுக்கு ஒரே வலையாக அடிக்காமல் குறுக்க சட்டம் கொடுத்து அடிச்சிருக்காங்க. தொய்யல் விழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. நல்ல வலையும் நல்ல கண்டிஷனில் உள்ளது. எவ்வளோ தூரம் யோசனை பண்ணி ஒரு வேலை அதெல்லாம் அந்த வேலைக்கு தான் காஸ்ட்டே. அன்றைக்கி வந்து நம்ம பணம் கொடுத்து ஆசாரி விட்டு செய்ய சொன்னால் கூட இந்தளவுக்கு செய்யறதில்ல. நல்ல கண்டிஷனில் இருக்குது. 4900 விலைக்கு கொடுக்குறேன். ரேட்டு ஃபுல்லாக இன்க்ளூடிங் கொரியரு. அதில் கீழே வந்து 4 சைடுமே இந்த மாதிரி பேஸ் இருக்குது. டிசைனும் ஒரு சின்னதாக ஒரு டிசைனும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பேக் பண்ணி நம்ம அனுப்புறது அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து அவ்வளோ கொஞ்சம் ரொம்ப பார்த்து செய்ய வேண்டிய வேலை. இருந்தாலும் நம்ம நிறைய பேர் காய்கறி பெட்டி விருப்பப்பட்டு கேட்கறதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல பெரிய சைஸு. இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. எல்லாமே பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.